ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. வணக்கம் சார். 20 நாட்கள் கடந்துடுச்சு கரூர் சம்பவம் முடிஞ்சு. இன்னைக்கு விஜய் அவர்கள் கரூருக்கு போய் பாப்பாரா பார்க்க மாட்டாரா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா பாதுகாப்பு வேண்டி டிஜிபி அலுவலகத்துல கடிதம் கொடுத்தாங்க. அது அப்படியே இருக்கா இல்ல ப்ராசஸ் பண்ணப்படுதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சோ இதற்கு மத்தியில இப்பதான் ஒவ்வொருத்தரா தாவேகாவில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் வெளியே தலை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிகழ்வை எப்படி புரிஞ்சுக்கலாம்? விஜய் கரூருக்கு போக வேண்டியது கட்டாயம். ஓகே, அவர் கரூருக்கு போகாம அங்க பாதிக்கப்பட்ட அந்த மக்களை சந்திக்காம அடுத்த கட்ட நகர்வு அப்படின்னு அவர் எடுத்து வைக்க முடியாது. ஸோ கரூருக்கு போய் அந்த மக்களை சந்திக்க வேண்டியது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். ஆனா அதை எப்படி பண்றது அப்படின்றதுல தான் அவங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. அங்க போனா மறுபடியும் கூட்டம் வந்துடும், அங்க போனா மறுபடியும் பிரச்சனை வரும், அங்க போனா ரசிகர்கள் மறுபடியும் கூடிடுவாங்க, கட்சிக்காரங்க கூடிடுவாங்க அப்படின்ற பல்வேறு கேள்விகள், பல்வேறு எண்ணங்கள் அவங்களுக்கு அப்படியே இருக்கு. அதனால அவங்களால முடிவே எடுக்க முடியாத ஒரு சூழல்ல இருக்காங்க. அதாவது டிஜிபி கிட்ட பர்மிஷன் கேட்டு டிஜிபி கிட்ட ஒரு கலந்துரையாடல் அப்படின்றது நடந்திருக்கு. 2 டேட் கொடுத்துருக்காங்க. ஒன்று அக்டோபர் 13 நீங்க போங்க. அங்க போய் அவங்க நிறைய இடங்களை பார்க்குறாங்க. இப்போ இடங்களை பார்க்குறாங்க அப்படின்னும் போது கல்யாண மண்டபத்தில் வச்சு எல்லா ஃபேமிலிஸையும் ஒன்றா கூப்பிட்டு வந்துடலாம். ஏன்னா இந்த ஃபேமிலிஸ் இறந்தவங்க நிறைய பேர் வெவ்வேறு மாவட்டங்கள்லையும் இருக்காங்க. திருப்பூர், ஈரோடு மாவட்டங்கள்லாம் இருக்காங்க. இப்போ 3 மாவட்டத்துக்கும் போய் அவர் பார்க்க முடியாது. உங்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு பண்றதுல மறுபடியும் ஒரு சிக்கல் வரும் அப்படின்னும் போது எல்லாரையும் ஒரு இடத்துல கூப்பிட்டு நம்ம ஒரு மண்டபத்துல வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு மண்டபம் கிடைக்கல அப்படின்றாங்க. காலையில போய் மண்டபத்தை கேட்கறாங்க, மண்டபம் கொடுக்குறோம் அப்படின்றாங்க. மறுபடியும் ஈவினிங் போய் அட்வான்ஸ் பண்ணும் போதோ அல்லது கேட்கும் போதோ மண்டபம் இல்ல சார், நமக்கு வேற ஒரு கமிட்மெண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அந்த இடம் கிடைக்கிறதுல ஒரு பெரிய சிக்கல் அப்படின்றது இருக்கு. பட் அப்படி இருந்து கமிட்மெண்டா பொலிட்டிக்கல் பிரஷர்ஸா இல்ல, அது நமக்கு தெரியாது. குடுக்குறவன் காலையில குடுக்குறேன் அப்படின்றான், மறுபடியும் ஈவினிங் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா அதுக்கு இடைப்பட்ட காலத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்றத மக்கள் புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு தாவேகாவுடைய மாநாட்டுக்கே இந்த பிரச்சனை அப்படின்றது இருந்துச்சு. இப்போ இந்த சம்பவத்துல அவர் அந்த ஃபேமிலிஸை சந்திக்க போறாரு அப்படின்னும் போது இந்த பிரச்சனை அப்படின்றது இருக்கு. தானாவே அவங்க வராங்க, வரோம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தானாவே அவங்க இல்ல சார் அப்படின்னு நிராகரிச்சிடுறாங்க. இது ஒரு பிரச்சனையாவே இருக்கு. கடைசியில ஒரு 2 மண்டபத்தை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. கேஆர்வின்னு ஒரு மண்டபம், அதுக்கப்புறம் வேற ஒரு மண்டபம். அதுல என்ன அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னா, ஒரு 41 ஃபேமிலிஸையும் அங்க கொண்டு விஜய் பார்த்தாருன்னா ஒரு 6 to 7 hours அவர் அங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ அங்க எப்படி நம்ம மேனேஜ் பண்றது அப்படின்ற ஒரு ஐடியா இல்லாம தான் தாவேகாவினர் இருக்காங்க. காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. கரூர் விஜய் போறதுக்கு தடை இல்லை, கரூர்ல விஜயுடைய நிர்வாகிகள் போறதுக்கு தடை இல்லை. நீங்க காவல்துறை ஏற்பாடுகள் அந்த மண்டபத்தை சுத்தி என்ன பண்ணணுமோ அதை நாங்க பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ட்டாங்க. ஆனா இவங்க போறதுலதான் இப்ப சிக்கல் இருக்கு. இப்போ 17 போறதா பிளான் பண்ணாங்க. இப்போ 17 அவங்க டிராப் பண்ணிட்டாங்க. கேட்டா சிபிஐ அங்க விசாரணைக்கு வந்துட்டாங்க. அப்ப நம்ம போகும்போது சிபிஐ விசாரணையில எங்கேயாச்சும் பிரச்சனை ஆயிருமோ அப்படின்லாம் காரணங்களை சொல்றாங்களே தவிர அவங்களால ஒரு முடிவே எடுக்க முடியல அப்படின்றதுதான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. ஒரு குழப்பமான சூழல் அப்படின்றது கட்சிக்குள்ள நிலவுகிறது. 2வது பனையூர்ல எல்லா ஃபேமிலிஸையும் கூப்பிட்டு நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னா அது இப்ப இருக்க விமர்சனத்தை விட மேலும் பல விமர்சனங்களை அது கிரியேட் பண்ணும். ஏன்னா எல்லா விஷயங்களும் பனையூரை சுத்தி தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி தாவேகா எதிர்பார்க்குது அப்படின்ற அந்த விமர்சனங்கள் வரும். இப்போ அதுக்கும் பயந்துட்டு அந்த பிளானையும் ஹோல்ட்ல வைங்க அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழல்ல தான் அவங்க இருக்காங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். இதுதான் இப்ப இருக்கக்கூடிய நிலைமை. அவங்க என்னன்னா கூட்டம் வந்துரும் மறுபடியும் பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு அந்த பயம் இருக்கு. அதுக்கப்புறம் விஜயுடைய பாதுகாப்பு அப்படின்றது ஒரு பயம் இருக்கு. இப்போ விஜய் கரூருக்கு போறாரு அப்படின்னா யாரும் எதுவும் பண்ண போறது இல்ல. நீங்க அங்க அவர் Y கேட்டகரி செக்யூரிட்டியில இருக்காரு. பிளஸ் காவல்துறை அவருக்கு செக்யூரிட்டி கொடுக்கணும். ஏற்கனவே கரூர்ல நடந்த ஒரு சம்பவத்தினால அரசாங்கத்துக்கு பெரிய தலைவலி அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. கரூர்ல நடந்த அந்த சம்பவம் அரசுக்கு எதிராகவே அது திரும்பி இருக்கிறது. ஏன்னா மக்கள்கிட்ட அந்த சென்டிமெண்ட் அப்படி கிடையாது. நீங்க விஜயை பிளேம் பண்றதை விட அரசாங்கம் கூடுதல் பாதுகாப்பு கொடுத்திருக்கலாம், இந்த பிரச்சனையை தடுத்திருக்கலாம், இந்த சம்பவத்தை அவங்க பிரிவென்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற அந்த விஷயங்கள் இருக்கிறதுனால
மறுபடியும் வந்து அரசாங்கத்துக்கு ஒரு கெட்ட பெயர் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதெல்லாம் அவர்கள் செய்ய தயாராக இருக்கிறார்கள். ஆனா அந்த முடிவை எடுத்துட்டு அங்க போறதுக்கான அந்த மனநிலையில ஒரு இறுதி முடிவை எடுக்கக்கூடிய ஒரு சூழல்ல கட்சி தலைமை இல்லை அப்படின்னா நமக்கு தெரியுது. ஓகே, பட் ஒரு கன்ஃபியூஷனோ ஒரு பயமோ அவங்களுக்கு இருக்கு இதை ப்ரொசீட் பண்றதுக்கு அப்படின்னா கட்சிக்குள்ள ஏதாவது சிக்கல் இருக்குமா? ஏன்னா அடுத்த கட்ட தலைவர்கள் இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க ஏதாவது சஜஷன் கொடுப்பாங்கல்ல தலைவருக்கு, அப்ப கலந்து ஆலோசிச்சு ஒரு முடிவு எடுக்கணும்ல. அதுதான் ஒரு பிரச்சனை. அங்க நீங்க அடுத்த கட்ட தலைவர்கள் சொல்ற சஜஷன்ஸ் வந்து அது வெறும் சஜஷனா தான் இருக்கு, அது முடிவுகளாக நீங்க வந்து மாற்ற வேண்டும். ஓகே, அப்ப தலைவராக இருக்கக்கூடிய நபர் அந்த முடிவுகளை எடுக்கணும். நம்ம போறோம், நம்ம போய் பார்த்துட்டு வந்துருவோம். இதுக்கு முன்னாடி வந்து விஜய் வந்து சிவகங்கா போனாரு, யாருக்குமே தெரியாது அவர் போனது. அங்க ரீச் ஆகுறதுக்கு ஒரு 15-20 நிமிஷம் முன்னாடி தான் எல்லாருக்குமே தெரியுது அவர் சிவகங்கால இருக்காரு அப்படின்னு. இப்ப நீங்க அஜித்குமார் வீட்டுக்கு போகும்போது அப்ப நார்மலா நீங்க இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்துட்டு நீங்க போயிடலாம். ஆனா அந்த முடிவை எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய தயக்கம் அப்படின்றது இருக்கு. பல இன்புட்ஸ் அவருக்கு வந்து கட்சி தரப்புல இருந்து கொடுக்கப்படுகிறது. அந்த இன்புட்ஸ்ல வந்து அவங்க என்னன்னா ஆலோசகர்கள் என்ன சொல்றாங்க, இல்ல நீங்க அங்க போனீங்கன்னா மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், உங்க உயிருக்கே ஆபத்து இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ஒரு ஒரு சஜஷன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வருது போல. ஸோ அப்ப இதை எல்லாத்தையும் வந்து அவரால் எப்படி ப்ராசஸ் பண்ணிட்டு ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்காரு அப்படின்னும் போது இந்த ஆங்ஸைட்டி வந்து உங்களுக்கு என்னன்னா கட்சியில இருக்கக்கூடிய மற்ற தொண்டர்கள் மத்தியில, கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மத்தியில, சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க ஒண்ணு போறீங்களா இல்லையா, நீங்க எதையாவது ஒண்ணு சொல்லுங்க. 20 நாள் ஆச்சு சம்பவம் நடந்து, ஒரு ரியாக்ஷனும் தலைமை கிட்ட இருந்து இல்ல. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அரசு வந்து இந்த விஷயத்த சட்டமன்றத்திலேயே விவாதிச்சுட்டாங்க. சட்டமன்றத்துல பல்வேறு குற்றச்சாட்டுகள் அப்படின்றது உங்கள் மீது வைக்கப்பட்டிருக்கு, அதுக்கும் ஒரு ரியாக்ஷன் இல்ல. எதுக்குமே நாம பேச மாட்டோம் அப்படின்னா அப்போ என்னதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு கொந்தளிப்பு அப்படின்றது கட்சி தொண்டர்கள் மத்தியிலையும் நிர்வாகிகள் மத்தியிலையும் கீழே இருக்கு. ஒரு டைரக்ஷனே இல்லாம ஒரு என்ன சொல்றது அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாம என்ன செய்ய போகிறோம், ஒரு கட்சியாக நாம வந்து இதை எப்படி ஹேண்டில் பண்றோம், இந்த கிரைசிஸை எப்படி நம்ம வந்து லீகலா ஒரு பக்கம் அவங்க ஃபைட் பண்றாங்க, லீகலா கோர்ட்டுக்கு போய் ஒரு சிபிஐ விசாரணை இதுல தேவை அப்படின்ற அளவுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் போட்டிருக்கு அப்படின்னும் போது பொலிட்டிக்கலா இதை நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போறோம், எப்படி மேனேஜ் பண்ண போறோம் அப்படின்றது தெரியாத ஒரு சூழல்ல ஒரு விதமான ஒரு குழப்பமான ஒரு சூழல் தான் வந்து கட்சிக்குள் நிலவுகிறது அப்படின்னு நான் பாக்குறேன். ஓகே, ஆல்ரெடி டிலே ஆயிடுச்சு. நம்ம பேசின மாதிரி ஒரு 20 days கழிச்சு தான் இன்னைக்கு இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ், 20 days கழிச்சே இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் அப்படிதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பட் இவ்வளவு நாள் ஒரு தலைமறைவா இருந்தாங்க, இல்ல வந்து ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்ன விமர்சனங்கள் எல்லாத்துக்குமே இவங்க இப்படி ஒரு செயல் செய்து கரூருக்கு போய் இது எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவுமே ஒரு கொஸ்டின் தானே சரி இருக்கு. ஸோ இந்த செயற்பாடை நீங்க எப்படி பாக்குறீங்க? சரி, முதல்ல தாவேகா தலைமை பண்ண தப்பு என்னன்னா கரூரை விட்டு வெளியே வந்தது. ஓகே, கரூர்லயே இருந்திருக்கணும். சரி, கரூர்ல வந்து பிரச்சனை, அசாதாரண சூழல் இருக்கு, பிரச்சனை ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு, மேலும் வந்து சிக்கல் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னா திருச்சிக்கு வந்துட்டாரு. திருச்சியில தங்கி இருக்கலாம், எல்லாரும் அதை தான் சொன்னாங்க. திருச்சியில நீங்க வந்து ஒரு 2 வார்த்தை பேசி இருக்கலாம். முதலமைச்சர்கிட்ட நான் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன், காவல்துறை அதிகாரிகள்கிட்ட தொடர்பு கொண்டு பேசியிருக்கேன். என்ன விதமான ஒத்துழைப்பு எங்க சார்பா உங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் நாங்க செய்யறதுக்கு தயாரா இருக்கோம். எங்க கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், அந்த குடும்பங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்வதற்கான எல்லா விஷயங்களையும் அவங்க கூட இருப்பாங்க. நான் உத்தரவு போட்டிருக்கேன், நான் வந்து பொதுச் செயலாளர்கிட்ட சொல்லியிருக்கேன், நான் மற்ற நிர்வாகிகளை அங்க அனுப்பியிருக்கேன் அப்படின்னு இதை எல்லாமே வந்து அதை செய்திருக்க வேண்டும். அதெல்லாம் செய்யல. சரி, 10 நாள் ஆச்சு, 15 நாள் ஆச்சு, 16 நாள் கழிச்சுதான் நாங்க வந்து பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேட்டி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு ரியாக்ஷனும் தலைவர்கிட்ட இருந்து வரலையே. நீங்க ஒரு 4 நிமிஷம் வீடியோல அந்த சம்பவத்துக்கான ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லை உங்ககிட்ட. நீங்க வந்து அந்த சம்பவம் நடந்ததுக்கு ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கல. ஒரு கான்ஸ்பிரசி அப்படின்னு ஆங்கிள் நீங்க அப்ரோச் பண்றீங்க, அது உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம். அதற்காக தான் நீங்க வந்து நீதிமன்றத்தை நாடி ஒரு விசாரணை வேண்டும், ஒரு இண்டிபெண்டன்ட் ப்ரோப் வேணும் அப்படின்னு அந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. பட் பொலிட்டிக்கலா இதை மேனேஜ் பண்றதுக்கு வந்து எந்த விதமான ஒரு ஐடியாஸும் உங்ககிட்ட இல்லையா, எந்த விதமான ஒரு முன்னெடுப்பும் நீங்க எடுக்க மாட்டீங்க அப்படின்னும் போது இது வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. நீங்க இந்த சம்பவம் வந்து பல விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கு. என்ன, தாவேகா கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எவ்வளவு பலவீனமாக இருக்கிறது, ஒரு முடிவே எடுக்க முடியாத ஒரு சூழல்ல கட்சி தலைமை என்பது இருக்கிறது. கட்சியுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் களத்துல இருக்க வேண்டியவர்கள்,
அப்ஸ்காண்ட் ஆயிருக்காங்க. 15 நாள் அந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருமே ஒவ்வொன்றா வெளியே வராங்க. அதுக்கப்புறம் ட்வீட் போடுறாங்க, அதுக்கப்புறம் சமூக வலைதளங்கள்ல அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் பதிவு பண்றாங்க. அப்படின்னும் போது கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தேக்க நிலை அப்படின்றது இருக்கு இல்லையா? அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதே தெரியல. பல ஐடியாஸை பல பேர் கொடுத்துருக்காங்க. ஆனா இதை எல்லாத்தையும் வந்து உள்வாங்கி ஒரு முடிவை எடுக்க முடியாத ஒரு சூழல்ல இந்த கட்சி இருக்கிறது அப்படின்றது அந்த கட்சிக்கே மிகப்பெரிய ஆபத்து. ஓகே, நீங்க அந்த கட்சியுடைய எதிர்காலத்துக்கே இது ஒரு மிகப்பெரிய ஆபத்து. நீங்க ஒண்ணு முடிவெடுங்க, என்ன பண்ண போறோம் அப்படின்றத ப்ரொசீட் பண்ணுங்க. கரூருக்கு போகாம உங்களால அடுத்த கட்ட நகர்வு எடுக்க முடியாது அப்படின்னா பிரையாரிட்டி அதுதானே. ஓகே, அதுதான் முடிவே எடுக்க முடியல அப்படின்னா அகைன் வந்து இது தலைமை பண்பை கேள்விக்குரியதா? கண்டிப்பா அதுதானே எக்ஸ்போஸ் ஆகுது. நீங்க கட்சியுடைய பொதுச் செயலாளர் வந்து அப்ஸ்காண்ட் ஆக வேண்டிய அவசியம் என்ன? எல்லாரும் ஒரு கட்சியில ஒரு கிரைசிஸ் இருக்கு. அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் களத்துல இருக்க வேண்டியவர்கள் காணாம போயிட்டாங்க அப்படின்னா என்ன? அப்போ என்ன மெசேஜ் வந்து அங்க கீழே இருக்கக்கூடிய காடர்ஸ்க்கு வந்து நீங்க கன்வே பண்றீங்க? எதுவுமே வந்து யாரும் பேசாதீங்க, எதுவுமே யாரும் பண்ணாதீங்க, எதுவுமே யாரும் போடாதீங்க, யாரும் எந்த கருத்தும் தெரிவிக்காதீங்க அப்படின்ற அடிப்படையிலேயே எவ்வளவு நாள் நீங்க வந்து இதை கடத்த முடியும் அப்படின்னு தெரியல. நீங்க கரூருக்கு போகாம அடுத்த கட்ட முடிவு, அடுத்த கட்ட நகர்வே இந்த கட்சி எடுக்க முடியாது அப்படின்னும் போது உங்களுடைய ப்ரையாரிட்டி என்ன? கரூருக்கு போய் அந்த மக்களை சந்திப்பது. அதற்கான முயற்சிகளை நீங்க அத்தனை முயற்சிகளும் எடுத்திருக்க வேண்டும். அதுலயே உங்களுக்கு வந்து ஒரு காலதாமதம் அப்படின்றது ஏற்படுது அப்படின்னா இது அந்த கட்சிக்கே வந்து ஒரு மிகப்பெரிய அவமானம். அதிமுக போன்ற ஒரு இயக்கம் இருக்கிறது, திமுக போன்ற இயக்கம் இருக்கிறது. இந்த மாதிரி பல கிரைசிஸ் அவங்க பார்த்திருக்காங்க. பல கிரைசிஸ் அவங்க ஹேண்டில் பண்ணும்போது தலைவர்கள் ஏதாவது ஒரு இடத்துல இருப்பாங்க. பட் கட்சியில இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் களத்துல இருந்து அந்த பிரச்சனையை கையாள்வார்கள், அந்த பிரச்சனையை சமாளிப்பாங்க, அந்த பிரச்சனையை சரி பண்ணுவாங்க. அதற்கு என்னென்ன தேவையான விஷயங்களை எல்லாம் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்வார்கள். அப்போ இந்த இடத்துல உங்களுடைய 2ஆம் கட்ட தலைமை கூட வந்து தோல்வி அடைந்து இருக்கிறது அப்படின்னா இதை வந்து நீங்க எப்படி இதை வந்து நீங்க சரி பண்ண போறீங்க, இதை எப்படி நீங்க வந்து ரீவொர்க் பண்ண போறீங்க அப்படின்ற அந்த கேள்விதான் வந்து மீண்டும் மீண்டும் எழுகிறது. அப்ப நீங்க இம்மீடியட்டா பண்ண வேண்டியது என்ன? கரூருக்கு போகணும், அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கணும், அவங்களோட நிக்கணும், அவங்களுடைய குறைகளை கேட்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ஆறுதல் அனுதாபத்தெல்லாம் தெரிவிச்சுட்டு உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையை நீங்க எடுக்கணும். 2 வாரம் வந்து அவங்களுடைய கேம்பெயின் எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணாங்க. 2 வாரம் நாங்க எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஒரு அஞ்சலி கூட்டம் கூட நடத்தலையே இது வரைக்கும். உயிரிழந்தவர்கள் உங்களுடைய சொந்தங்கள் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய கூட்டத்துக்கு வந்தவங்க, உங்களுடைய கட்சிக்காரங்க, உங்களுடைய ரசிகர்கள், உங்களை பார்க்க வந்தவங்க, அவங்களுக்கு ஒரு அஞ்சலி கூட்டம் கூட மாவட்டந்தோறும் வந்து ஏற்பாடு பண்ணல அப்படின்னும் போது அப்ப எந்த இடத்துல அவங்களுடைய 16 நாள் பேசாம இருந்தாங்களே, அது போதாதா சார்? மௌனம் இல்ல, அதுதான் சொல்றேன். நீங்க உங்க வசதிக்காக நீங்க என்ன வேணா சொல்லலாமே தவிர நீங்க பப்ளிக்ல நீங்க என்ன பண்றீங்க, அதை எப்படி நீங்க அட்ரஸ் பண்றீங்க? நீங்க துக்கத்தோட தான் இருக்கீங்க அப்படின்றத நீங்க எப்படி வெளிப்படுத்துறீங்க? ஓகே, இப்ப இதெல்லாம் வந்து நீங்க பார்க்கணும் இல்லையா? இதெல்லாம் வந்து எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க இல்லையா? உங்களுடைய சமூக வலைதளங்கள்ல நீங்க வந்து கடந்த 3 நாட்களாக இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு முற்றிலுமாக அந்த பேச்சே மாறி இருக்கிறது. எல்லாரும் கேட்கிற கேள்வி என்னன்னா, நம்ம கட்சி எந்த திசையை நோக்கி போயிட்டு இருக்கு? நம்ம ஒரு அரசியல் கட்சியாக செயல்படுகிறோமா? நாம ஒரு அரசியல் கட்சி தானா? நம்ம அரசியல் கட்சியாக செயல்படுவதற்கான அத்தனை விஷயங்களும் நமக்குள்ள இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து தாவேகாவுடைய தொண்டர்கள் மற்றவர்கள்லாம் வந்து சமூக வலைதளங்கள் அவங்களே அப்படி பேசுறாங்க. என்ன எங்களை நட்டாத்துல விட்டாங்க, டைரக்ஷன்லெஸ்ஸா நாங்க இருக்கோம் அப்படின்றாங்க. ஒரு கிரைசிஸ், இந்த மாதிரி 100 பிரச்சனைகள் வரும் உங்க கட்சிக்கு. அரசியல்ல இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும். ஆனா அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படின்ற விதத்துலதான் வந்து உங்களுடைய தலைமை பண்பு அப்படின்றது உங்களால வெளிப்படுத்த முடியும். நீங்க ஆட்சியில இருக்கக்கூடிய திமுகவுக்கு இந்த 4.5 ஆண்டு காலத்துல எவ்வளவு கிரைசிஸ் வந்திருக்கு? ஆட்சியில இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு, அவங்கதான் ஆட்சியில இருக்காங்க, பலம் வாய்ந்த அமைப்பாக இருக்கிறார்கள், காவல்துறை, அரசாங்க இயந்திரம் எல்லாமே அவங்க கையில இருக்கு. கள்ளக்குறிச்சி அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க? அதில் எழுந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து அவங்க பதில் சொன்னாங்க, பதில் சொல்லாம தப்பிச்சு போனாங்க. முதலமைச்சர் அங்க போவே இல்லை, அதிகாரிகள் போனாங்க, ஏதோ ஒரு வகையில அதை சமாளிச்சாங்க இல்லையா? அப்போ ஒரு விஷயத்த வந்து உங்களால அட்ரஸே பண்ண முடியல, அதை சமாளிக்க கூட முடியாத ஒரு சூழல்ல நீங்க இருக்கீங்க. அந்த அளவுக்கு தான் உங்களுடைய கட்சியுடைய கட்டமைப்பு இருக்கிறது அப்படின்னும் போது இது வந்து தாவேகாவுடைய எதிர்காலத்துக்கே இது நல்லது இல்லை. ஓகே, நீங்க ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அதுல இருந்து நீங்க எப்படி மீண்டு வரீங்க அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல.
அதை எல்லாரும் பார்ப்பாங்க இல்லையா? நீங்க இது வரைக்கும் எல்லாரும் பேசிட்டாங்க. இந்த சம்பவத்தை பத்தி முதலமைச்சர் பேசிட்டாரு, எதிர்கட்சிகள்லாம் பேசிட்டாங்க, கூட்டணி கட்சிகள் எல்லாம் பேசிட்டாங்க, அதே போல உங்களுக்கு வந்து தேசிய கட்சிகள் எல்லாம் பேசிட்டாங்க. பேசாதவர்கள் யார்? யார் இதுல பேசாதது? விஜய் பேசலையே இது வரைக்கும். விஜய் பேசினால் இந்த விஷயங்கள்லாம் மாறும். மக்களுடைய மனங்கள்ல இருக்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் விஜய்கிட்ட பதில் இருக்கா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அப்போ விஜய் அதை பற்றி பேசி இருக்க வேண்டும் இல்லையா? ஒரு 4 நிமிஷம் வீடியோவை போட்டுட்டு நீங்க நான் வந்து 5 மாவட்டங்களுக்கு போனேன், கரூர்ல மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்ற அந்த கேள்வியில அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நியாயத்தை அவர் வந்து வெளிப்படுத்துறாரு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன? அந்த விஷயத்தை பத்தி நீங்க தெளிவா கூட உங்க தொண்டர்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு கூட சொல்லியே. விஜய்க்கு கரூர் போறதுக்கு பாதுகாப்பு கேட்டு கொடுத்த கடிதத்துல பிரஸ் யாரும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்ப விஜய் வெளியே பேசலையா அப்படின்னு வரும்போது பிரஸ் மட்டும் தான் அட்ரஸ் பண்ணணும்னு அவங்க நினைச்சுக்கிறாங்களோ? பிரஸ் மட்டும் தான் பார்க்கணும்ன்ற விதி ஏதாவது இருக்கா சார்? நீங்க பிரஸ் கூப்பிட்டு பேசியிருக்க வேண்டிய சூழல் அப்படின்றது எங்க இருந்துச்சு? திருச்சி ஏர்போர்ட்ல இருந்துச்சு. திருச்சி ஏர்போர்ட்ல நீங்க பேசல. அப்புறம் சென்னை ஏர்போர்ட்ல பேசியிருக்கலாம். சென்னை ஏர்போர்ட்ல கூட அவங்க பேசல. அதுக்கப்புறம் எல்லா தகவல்களும் உங்களுக்கு வந்ததுக்கு பிறகு நீங்க வந்து வீட்டுக்கு கூட கூப்பிட்டு பேசியிருக்கலாம். நீங்க பிரஸ்ஸை வந்து பேசணும் இதுல அப்படின்றதெல்லாம் வந்து தாண்டி அது அவங்களுடைய ப்ரையாரிட்டியா இருக்காது. பிரஸ்ஸுக்கு நாம என்ன சொல்லணும் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு ப்ரையாரிட்டியா இருக்காது. அந்த இஷ்யூவை எப்படி ஹேண்டில் பண்ணோம், இங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம என்ன சொல்ல போறோம், பாதிக்கப்பட்ட மக்களை எப்போ போய் சந்திக்க போறோம் அப்படின்ற அந்த ஆதங்கம் தானே அவங்களுக்கு இருக்கணும். அப்ப அந்த விஷயத்த வந்து நீங்க முன்னெடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து அங்க போனீங்கன்னா பிரச்சனை இருக்கும், அங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கூட்டம் மறுபடியும் கூடிரும், மறுபடியும் ஏதாச்சும் நடந்துரும், மறுபடியும் ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த ஏற்பாடுகளோட நீங்க போனோம். அதுக்கு தானே நீங்க வந்து காவல்துறையிட்ட பர்மிஷன் கேட்டிருக்கீங்க, அதுக்கு தானே காவல்துறை ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஏற்கனவே நடந்த பிரச்சனைக்கு தான் காவல்துறையினர் வந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு உள்ளாகி இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்ல கூட அந்த தீர்ப்புல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதாவது காவல்துறை அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் வந்து இந்த சம்பவம் குறித்து சில என்கொயரி நடந்துட்டே இருக்கும் போது சில விஷயங்களை அவங்க முன்முடிவு எடுத்து பேசிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இது எப்படி நேர்மையான நியாயமான ஒரு என்கொயரியா இருக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு கூட சுப்ரீம் கோர்ட்ல சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கூட வந்து காவல்துறையினர் வந்து இதை பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்க, இல்ல சிக்கலாயிரும் அப்படின்ற அந்த அளவுக்குலாம் நீங்க யோசிக்க வேண்டாம். ஒரு எஃபர்ட்டை வந்து நீங்க எடுக்கணும் அப்படின்றது தான் வந்து இங்க முக்கியம். நீங்க அந்த எஃபர்ட்டை எடுத்தீங்கன்னா, நீங்க அந்த முடிவை எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் எவ்ரிதிங் வில் ஃபால் இன்டு பிளேஸ். ஓகே. ஆனா என்னன்னா அவருக்கு அவருடைய கூட இருக்கக்கூடிய தலைவர்கள் மீது நம்பிக்கை இல்லையா என்னன்னு தெரியல, இல்ல இது மறுபடியும் ஏதாச்சும் சொதப்பிட போறாங்களா அப்படின்ற ஒரு பயம் இருக்கா என்னன்னு தெரியல. அந்த இடத்துல எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார். ஏன்னா முதல்ல எல்லாருமே போயிட்டாங்க. ஆதவர்ஜுனா அருண்ராஜை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது. ஆதவர்ஜுனாவும் டெல்லி கிளம்பி போயிட்டாரு, அங்க லீகலா ஒரு சில இஷ்யூஸ் பாக்குறாரு அப்படின்னு சொன்னாங்க. அருண்ராஜ் அவர்கள் வீடியோ கால் பண்ணி பேசினாரு, கரூருக்கு போய் விஜய்க்கு பேச கொடுத்தாரு. சோ அப்ப இதற்கு இடையில இவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது இந்த 16 நாள் கழிச்சு தீர்ப்பு வந்த பிறகு ஆனந்த் அவர்கள் வெளியே வராரு. அவங்க கிட்ட அவங்க தலைமையில ஒரு 10 பேர் கொண்ட குழு அமைச்சு நீங்க போயிட்டு கரூரில் நடக்கிற வேலைப்பாடுகள் எல்லாம் பார்க்கணும் நான் அங்க போறதுக்காக அப்படின்னு சொல்றது கட்சிக்குள்ளே ஒரு கிளாஷ உண்டுபடுத்தாதா? இல்ல நீங்க அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. அதாவது கட்சியுடைய பொதுச் செயலாளர் அவரு. நீங்க கட்சியுடைய பொதுச் செயலாளர் தான் வந்து தலைவருக்கு அடுத்து முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய இடத்துல அவர் தான் இருக்காரு. ஆனா தேவைப்பட வேண்டிய சிக்கலான நேரத்துல அவர் இல்லை அப்படின்றது தான் வந்து இருக்கிறதுலயே ஒரு பெரிய ப்ராப்ளமான ஒரு விஷயம். இதுல இருக்கக்கூடிய மிக பிரச்சனையான ஒரு விஷயமே இவர் தலைமறைவானதுதான். நீங்க ஏன் வந்து ஹைடிங்ல போய் இருக்கணும், ஏன் தலைமறைவாக இருக்க வேண்டும்? ஒரு எஃப்ஐஆர் இருக்கு, கைது பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு பயம் இருக்கு, நீதிமன்றத்தை நாடி இருக்கீங்க, ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு மூவ் பண்ணாங்க, ஃபைன். அதுக்கப்புறம் அது அதோடைய முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் நீங்க அது வரைக்கும் நீங்க வந்து உங்க வேலையை பார்க்க கூடாது அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா என்ன? அதை அவர் செய்திருக்க வேண்டும். கட்சி ஆபீஸ்ல வந்து உட்கார்ந்து இருக்கணும், பண்ணியிருக்கணும், தொண்டர்களை சந்திச்சிருக்கணும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்துருக்கணும். பட் அதெல்லாம் வந்து எல்லா விஷயங்களையும் வந்து ஒரு நபர் தான் செய்வார் அப்படின்றது கிடையாது. இப்போ அருண்ராஜ் வந்து களத்துக்கு போய் அந்த ஃபேமிலிஸோட எல்லாம் கனெக்ட் பண்ணி பேசினாரு, எல்லாமே பண்ணாரு. இப்போ அவரு பண்ண முக்கியமான வேலை, புஷி ஆனந்த் பண்ணது முக்கியமான வேலை இல்லை அப்படின்லாம் பார்க்க முடியாது. எல்லாமே கட்சிக்கான வேலை தான். ஆனா இதுல இவர் மிஸ்ஸிங்கா இருந்தாரு அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனை. அது அந்த கட்சிக்கே ஒரு மிகப்பெரிய அவமானம். நீங்க ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் காவல்துறை அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, இந்த கேஸ்ல அரெஸ்ட் பண்றாங்கன்னா அரெஸ்ட் ஆகுறதுல இருந்து என்ன பயம் உங்களுக்கு? அரெஸ்ட் ஆகுங்க, ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது, நீங்க அரெஸ்ட் ஆகுங்க.
அதுல அரசியல் ரீதியா அதை ஃபேஸ் பண்ணணும்னா ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், லீகலா அதை ஃபேஸ் பண்ணணும்னா ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஓடி ஒளியறதுல போய் என்ன ஒரு சாமர்த்தியசாலித்தனம் இருக்கு? அப்ப நீங்க என்ன மெசேஜை நீங்க கன்வே பண்றீங்க? நீங்க தான் வந்து அந்த கட்சியை வழி நடத்தக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்ல நீங்க தான் முதன்மையானவர். அப்ப அவரே வந்து ஆள் காணோம் அப்படின்னும் போது கரெக்டா அந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் அவர் வராரு, கட்சி ஆபீஸ்க்கு வராரு, உடனே எல்லா மாவட்ட செயலாளர்களும் போறாங்க, அவர் கையில வேலை கொடுக்குறாங்க, அவர் கூட போட்டோ எடுத்து போடுறாங்க. அதுவே வந்து ஒரு ரொம்ப அருவருப்பான ஒரு விஷயமாக மாறுகிறதுல. அதையே வந்து உங்களுடைய கட்சி தொண்டர்களே அதை விமர்சிக்கிறாங்களே, உங்களை ஃபாலோ பண்றவங்களே அதை விமர்சிக்கிறாங்கல்ல. அப்ப அந்த அளவுக்கு வந்து ஒரு 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 உங்களுடைய செயல்பாடு இருக்கு அப்படின்றதே வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இதுல வந்து திரு புஷி ஆனந்த் அவர்களுக்கும் மாதவ அர்ஜுனா அவர்களுக்கும் டேர்ம் சரியில்லை, கருத்து வேறுபாடு இருக்கு, மற்ற அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் மத்தியிலேயே ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு அப்படின்னும் போது இவர்களுக்குள்ள ஒரு கருத்து ஒற்றுமையை உருவாக்க வேண்டிய கட்டாயம் யார்கிட்ட இருக்கு? விஜய் கட்சியை நடத்தணும்னு விஜய் கிட்ட தானே இருக்கு. அப்ப அதை அவர் செய்திருக்கிறாரா? அதை அவர் செய்வதற்காக உங்களுக்கு வந்து ஒரு 15 நாள் 20 நாள் அப்படின்னு ஒரு கிரைசிஸ் சிச்சுவேஷன்ல இப்படி இருக்கு அப்படின்னும் போது இது எல்லாமே வந்து உங்க கட்சி எவ்வளவு வீக்கா இருக்கு அப்படின்றத காமிக்குது இல்லையா? ஒரு கட்சியில ஒரு முடிவே எடுக்க முடியாது, அடுத்த கட்டத்துக்கு எப்படி போறது, இதை அடுத்த கட்டமா எப்படி டீல் பண்றது அப்படின்ற முடிவே எடுக்க முடியாத ஒரு தருவாயில இந்த கட்சி இருக்கிறது அப்படின்னா இதுதான் வந்து இருக்கிறதுலயே மிக முக்கியமான பிரச்சனை. இதை அட்ரஸ் பண்ணணும் முதல்ல. அப்ப அதை அட்ரஸ் பண்ணக்கூடிய நபர் யார்? அவர் மட்டும்தான். ஏன்னா எல்லா இடத்துலயும் இது வந்து ஒரு 1 மேன் பார்ட்டி மாதிரி வந்து அதை உருவாக்கிட்டாங்க. இப்போ கட்சி தொண்டர்கள் கிட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய சஜஷன்ஸ் என்ன? விஜயை வந்து ரீச் பண்ண முடியல, அவர் ஆக்சசிபிளா இருக்கணும். அதே மாதிரி புஷி ஆனந்துடைய ரோல் என்ன? எல்லா விஷயங்களும் புஷி ஆனந்த் பார்த்துப்பாரு, அவருக்கு சம்மந்தமே இல்லாத விஷயங்கள்லயும் புஷி ஆனந்த் வந்து தலையிட்டு அவருடைய கருத்துக்களை சொல்லுவாரு, இல்ல அவர் முடிவுகளை எடுப்பாரு, அவர் முடிவுகள் தான் வந்து முக்கியமானது அப்படின்ற அளவுக்குலாம் அது இருக்கக்கூடாது. ஒரு ஃபேன் ஒரு 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 மக்கள் இயக்கமாக இருக்கும்போது சரி, அல்லது ஒரு 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 ஃபேன் கிளப்பாக அது இருக்கும்போது புஷி ஆனந்த் எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் அப்படி போலாம். ஒரு அரசியல் கட்சி அப்படின்னு வரும்போது ஒரு இன்க்ளூசிவ் லீடர்ஷிப் இருக்கணும் இல்லையா? அந்த லீடர்ஷிப்புக்கு வந்து ஒரு கலெக்டிவ் லீடர்ஷிப்பா அது இருக்கணும் இல்லையா? அப்ப அதெல்லாம் வந்து இந்த சம்பவம் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கு, இதெல்லாம் சரி பண்ணுங்க அப்படின்னு இவங்களே அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க, அதுவும் போடுறாங்க. நாம சொன்ன ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட தலைமைக்கு போயிருக்கு, அவங்க இதெல்லாம் கவனிச்சிருக்காங்க, நல்ல முடிவு வரும், ஆனா எப்போ வரும்னு தெரியாது. நல்ல முடிவு வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம், ஆனால் எப்போ வரும் அப்படின்னு தெரியாது அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. இதுதான் அந்த கட்சியில இருக்கக்கூடிய ப்ராப்ளம். இப்ப இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு கூட உங்களுக்கு பப்ளிக் ஒப்பீனியன் வந்து அவருக்கு எதிராக திரும்பல. இன்ஃபேக்ட் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலை வந்து இப்போ உருவாயிட்டு இருக்கு. திமுக அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு மனநிலை. அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு பெரிய சம்பவம் இந்த மாதிரி நடக்கும்போது தட் பிகம்ஸ் அ ட்ரிகர். மக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க, மக்கள் வந்து என்ன இப்படி நடந்துருச்சு, என்ன கவர்மெண்ட் வந்து இப்படி ஒன்றும் சரியா பாதுகாப்பு கொடுக்கலையா அப்படின்னு அந்த கேள்விகள்லாம் வருது இல்லையா? இதுக்கு முன்னாடி வந்து நீங்க அரசு மீது இருக்கக்கூடிய அதிருப்தி இருந்தாலும் பெரிய அளவுக்கு திமுக மீது அந்த விமர்சனம் அப்படின்றது இல்லை. இப்ப இந்த கரூர் சம்பவம் நடந்ததுக்கு பிற்பாடு அந்த விமர்சனங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஒரு சம்பவத்துக்கு அடுத்து இன்னொரு வேற ஏதாவது ஒரு விஷயம் வரும்போது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு தான் மக்கள் பேசுவாங்க, பார்ப்பாங்க. இது ஆக்சுவலா ஆளுகின்ற அரசுக்கு வந்து இந்த கரூர் சம்பவம் ஒரு மிகப்பெரிய ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி இருக்கிறது. நீங்க அதிகாரிகளுடைய செயல்பாடுகள், அதே போல காவல்துறை போதிய அளவு அங்க வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யல, அதுக்கப்புறம் மக்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், மக்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள், இது எல்லாமே வந்து அரசாங்கமும் அட்ரஸ் பண்ணல, தாவேக்காவும் அட்ரஸ் பண்ணல. 2 பேர் தான் இதுல ஸ்டேக் ஹோல்டர்ஸ், 2 பேரும் அட்ரஸ் பண்ணல. அவங்க என்ன, அரசாங்கம் என்ன சொல்லுது, நாங்க வந்து பாதுகாப்பு ஏற்பாடு கொடுத்துட்டோம், விஜய் தாமதமா வந்ததுனால தான் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு. தாவேகா தரப்புல இருந்து இது வரைக்கும் அதுக்கான எந்த ரெஸ்பான்ஸும் வரல. அப்ப இவ்வளவு விஷயங்கள் இதுல அடங்கி இருக்கு அப்படின்னும் போது, அப்ப அந்த லீடர்ஷிப் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய விஜய் உடைய முடிவு என்ன, அவர் என்ன சொல்ல போறாரு, என்ன பேச போறாரு அப்படின்றது எல்லாரும் எதிர்பார்த்திருக்காங்க. உங்களுக்கு அரசியல் ரீதியாக பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அதிமுக உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கு. அதே போல உங்களுக்கு வந்து காங்கிரஸ்ல இருந்து, திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ்ல இருந்து பெரிய அளவுக்கு விஜய் மீதான விமர்சனம் இல்ல. எந்த தலைவர்கள் விஜய் வந்து ரொம்ப காட்டமா விமர்சனம் பண்ணியிருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? யாருமே கிடையாது, யாருமே பண்ணலையே. ராகுல் காந்தி பேசி இருக்காரு,
உங்களுக்கு திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளே வந்து ஓரளவுக்கு உங்களோட ஒரு சிம்பத்தட்டிக்கா இருக்காங்க அப்படின்னும் போது நீங்க இவ்வளவு பயப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அப்போ அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படின்றத முடிவு பண்ணும். ஆனா அடுத்த கட்ட நகர்வு என்பது நீங்க கரூருக்கு போகாம நீங்க வேற எதுவும் பண்ண முடியாது. வேற எது பண்ணாலும் இந்த விமர்சனம் அப்படின்றது கரூருக்கு போகாம அந்த மக்களை பார்க்காம நீங்க வந்து இதெல்லாம் பண்றீங்க அப்படின்ற விமர்சனம் அப்படின்றது காலங்காலத்துக்கும் இருக்கும். ஓகே, இப்ப சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் கொடுத்திருக்காங்களே சார், இந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் இதுல விசாரணை வளையத்துக்குள்ள விஜயும் கூப்பிட்டு விசாரிப்பாங்களா அப்படின்றது கண்டிப்பா விசாரிப்பாங்க. உங்களுக்கு என்னன்னா அங்க நடந்த லேப்ஸ் என்ன, அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மிஷினரி, அட்மினிஸ்ட்ரேஷன், காவல்துறை இவங்கெல்லாம் என்ன லேப்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது, எதனால இந்த சம்பவம் நடந்துச்சு, விஜயோடைய காலதாமதத்துக்கு காரணம் என்ன, அதுக்கு போதிய ஏற்பாடுகள் அவங்க செஞ்சாங்களா இல்லையா அப்படின்ற ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. விஜய் கிட்ட ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணுவாங்க, மற்ற கட்சி தலைவர்கள் எல்லார்ட்டையும் அந்த ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த ஆதாரங்களை கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ரெக்கார்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க விஜய்கிட்டயும் விசாரணை நடத்துவாங்க. விஜய்கிட்ட விசாரணை நடத்தாம வந்து நீங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. ஆனா இதுல ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும். அதாவது விஜய் மீது தப்பு இருக்கிறது, விஜய் வந்து பண்ணது இல்லையா தப்பு அப்படின்லாம் வந்து பொதுவெளியில பேசுறாங்க. அரசாங்கமே அதை பேசுகிறது. ஆனால் அரசாங்கம் அதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. என்ன நடவடிக்கை எடுத்தாங்க விஜய்க்கு எதிராக? விஜயோடைய பேர் எஃப்ஐஆர்ல கூட சேர்க்கல. ஏன் எஃப்ஐஆர்ல சேர்க்கல விஜயோடைய பேரு? அப்போ விஜய் ஒன்றும் பண்ணல அப்படின்றதால எஃப்ஐஆர்ல சேர்க்கலையா? விஜய் பொறுப்பு இல்லை அப்படின்றனால எஃப்ஐஆர்ல விஜயோடைய பேரை சேர்க்கலையா? லேட்டா வராங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் விஜய் மேல டைரக்டா வைக்கிறாரு. முதலமைச்சர் அசெம்பிளியில வைக்கிறாரு. அப்ப விஜய் மேல ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். விஜய் மேல அதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அரசாங்கம் ஏதாவது செய்துச்சா? ஒன்றும் பண்ணலையே. ஏன்னா அது அரசியல் ரீதியான ஒரு முடிவு. அதை பண்ணோம்னா விஜய்க்கு வந்து பப்ளிக் சிம்பத்தி கிடைச்சிரும், விஜய்க்கு வந்து இன்னும் கூடுதலா அவருக்கு வந்து ஒரு சிம்பத்தி ஏற்பட்டுருச்சுன்னா நமக்கு அரசியல் ரீதியா அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க. அரசாங்கம் பயப்படுகிறது. அதுதானே இதோடைய இது என்ன, இதை எப்படி நம்ம ரீட் பண்றது? ரெண்டாவது உங்களுக்கு பாத்தீங்கன்னா புஷி ஆனந்த் மீது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க. புஷி ஆனந்த் அரெஸ்ட் பண்ணாங்களா? சிடிஆர் நிர்மல்குமார் மீது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க, பேர் இருந்துச்சு. அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்களா? ஏன் அரெஸ்ட் பண்ணல? ஏன் வந்து 15 நாள் அவங்க வந்து எங்கேயோ மறைந்து இருக்கிற அளவுக்கு வந்து நீங்க ஏன் அவங்கள அலோவ் பண்றீங்க? அவ்வளவு பெரிய விஷயமா சார் அவங்கள அரெஸ்ட் பண்றது? அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்றது அவ்வளவு பெரிய விஷயமா? தமிழ்நாடு காவல்துறையால அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவங்க வந்து பதுங்கி இருந்தாங்களா? நடவடிக்கை யார் எடுத்திருக்கணும்? ஒரு தவறு நடந்திருக்கிறது, அதுக்கு நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டியை விஜய் மீது ஃபிக்ஸ் பண்றீங்க. விஜயோட கட்சி தான் தவறு செய்திருக்கிறது அப்படின்றீங்க. அப்ப அவர்கள் மீது அரசாங்கம் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்னு அந்த பேசிக் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? அந்த பதில் யார் கொடுக்க போகிறா? சட்டமன்றத்துல நீங்க பேசுறீங்க, அவர் 7 மணி நேரம் காலதாமதமா வந்தாரு, சொன்ன கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணல, டிஎஸ்பி சொன்னாரு ஃபாலோ பண்ணல அப்படின்லாம் நீங்க சொல்றீங்க. அப்ப அந்த கண்டிஷன்ஸ்லாம் வயலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது யார் மீது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கணும்? அப்போ விஜய் மீது ஏன் இந்த அரசாங்கம் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல? அப்போ இதற்கு விஜய் பொறுப்பில்லை அப்படின்றத இந்த அரசாங்கம் ஒத்துக்குதா இல்ல சொல்ல வருதா? மற்றவர்களை ஏன் ஃபைல் பண்ணல? அந்த கரூர் மாவட்ட செயலாளர், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் பவுன்ராஜ்னு ஒருத்தர், 2 பேரும் அரெஸ்ட் பண்ணாங்க, அவங்களும் பெயில்ல வந்துட்டாங்க. இதை பொலிட்டிக்கலா தான் யூஸ் பண்றாங்க. அப்போ இதை அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொலிட்டிக்கலா விஜயை அட்டாக் பண்ணணும், விஜயை டேமேஜ் பண்ணணுன்றதுக்காக, தாவேக்காவை டேமேஜ் பண்ணணுன்றதுக்காக அரசாங்கமே இதை பயன்படுத்துகிறது இந்த சம்பவத்தை. ஆனா லீகலா ப்ரொசீட் பண்றதுக்கு ஏன் தயங்குறாங்க அப்படின்ற அந்த கேள்விக்கு அரசாங்கத்திட்ட யார்கிட்டயும் அந்த பதிலே இல்லையே. ஓகே. அண்ட் முதலமைச்சர் அசெம்பிளில இன்னொரு விஷயமும் கோட் பண்றாரு, நாங்க துரிதமா செயல்பட்டதுனாலதான் இவ்வளவு பேரை காப்பாற்ற முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. அது ட்ரூ தானா சார்? சரி, துரிதமாக அரசாங்கம் செயல்பட்டு இருக்கிறது. மற்ற விஷயங்களை காட்டிலும் இந்த விஷயத்துல ரொம்ப துரிதமாக செயல்பட்டு இருக்காங்க. நீங்க அந்த சம்பவம் நடந்த ஒரு சில மணி நேரங்கள்லயே ஒரு கமிஷன் போடுற அளவுக்கு முடிவுகளை எடுத்து முதலமைச்சரே நேரடியாக களத்துக்கு போய் அங்க வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சு அவங்களுக்கு நிவாரணம் அறிவிக்கிறது, மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சிருக்காங்க. அரசாங்கம் செய்திருக்க வேண்டும், செயல்பட்டிருக்க வேண்டும். வேற அரசாங்கம் செயல்படலைன்னா, அவங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு இங்கேயே உட்காந்துருந்தாங்க அப்படின்னா அந்த விமர்சனம் அப்படின்றது அரசாங்கத்தின் மீது திரும்பி இருக்கும். அரசாங்கத்துடைய செயல்பாடு
அவங்களுக்கும் ஒரு ஸ்டேக்ஸ் இருக்குல்ல இந்த விஷயத்துல. ஏன்னா உங்களுக்கு வந்து போலீஸுக்கு ஒரு SOP இருக்கு, ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். இந்த மாதிரி ஒரு பெரிய பப்ளிக் ஸ்பேஸுக்கு நீங்க வந்து ஒரு பப்ளிக் ப்ரோக்ராமுக்கு நீங்க வந்து ஒரு பர்மிஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா அதற்கான ஒட்டுமொத்த ரெஸ்பான்சிபிலிட்டி, பாதுகாப்பு ஏற்பாடுகள் உட்பட எல்லாத்தையும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவங்களுக்கும் இருக்கிறது. ஆனா என்ன இதுல ஒரு விஷயம்னா, அரசாங்கத்தின் மீது எந்த தவறும் இல்லை, தவறு பூரா டிவிக்கு மேல இருக்கு அப்படின்னு திமுக பேசுது, அரசாங்கம் பேசுது, சட்டமன்றத்துல அதிகாரிகள் பேசுறாங்க, சட்டமன்றத்திலையும் அதை வந்து நீங்க பதிவு பண்ணிட்டீங்க. ஆனால் இதற்கு எல்லாம் காரணமான விஜய் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கல? எடுத்திருக்கணுமா இல்லையா நடவடிக்கை? விஜய் மீது ஏன் FIR இல்லை, விஜயை ஏன் கைது பண்ணல அப்படின்றதுக்கான காரணம் என்ன? எல்லாத்துக்கும் பொறுப்பு விஜய் தான் அப்படின்னு சொல்லும் போது விஜய் மீது FIR போட மாட்டோம், விஜய் மீது லீகலா எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம் அப்படின்னா அப்ப இதை எதை குறிக்குது? ஸோ பொலிட்டிக்கலா அது நமக்கு ஒரு பேக் ஃபயர் இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மூவ் எடுக்கிறதா தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அப்ப இது பொலிட்டிக்கலா யாருக்கு கெயினா இருக்கும் இந்த இஷ்யூ, இல்ல இந்த இன்சிடென்ட்? இந்த இன்சிடென்ட் அரசாங்கத்துக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்றது பரவலா அந்த பேச்சு இருக்கு. நீங்க யார்கிட்ட போய் கேட்டாலும், நீங்க கரூர்லயே வந்து இந்த சம்பவத்துக்கு கூடுதல் பாதுகாப்பு கொடுத்துருக்கலாம், இந்த சம்பவம் நடக்காம இருக்கிறதுக்கு அரசாங்கம் வந்து கூடுதல் பாதுகாப்பு கொடுத்தா இது நடந்திருக்க கூடாது, இது நடந்திருக்காது, இதை தவிர்த்து இருக்கலாம் அப்படின்ற அளவுல மக்களே பேசுறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தமிழகம் முழுவதும் வந்து விஜய்க்கு வந்து இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு எதுக்காக இப்ப விஜய் இப்படி டார்கெட் பண்றாங்க அப்படின்னா அந்த கேள்விகள் அப்படின்றது எழுது. நீங்க அரசாங்கம் துரிதமாக செயல்பட்டது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த அரசாங்கத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு ஈகோசிஸ்டம் வந்து துரிதமாக செயல்பட்டு அவங்க வந்து பேசின பேச்சுக்கள், அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் வந்து பல்வேறு விதமான கேள்விகளையும் எழுப்பி இருக்கிறது. எல்லாமே வந்து கோஆர்டினேட்டடா வந்து விஜய் மட்டும்தான் காரணம், அரசாங்கம் காரணம் இல்லை அப்படின்னு பேசுறதே வந்து பல கேள்விகளை எழுப்பி இருக்கு. இது எல்லாமே வந்து ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் உங்களுக்கு வந்து எங்கேயோ அதிமுகவுக்கு ஒன்னும் பெரிய அளவுக்கு ஒரு நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழல்ல இருந்த அதிமுகவுக்கு இன்னைக்கு வந்து ஓரளவுக்காச்சும் வந்து அவங்களுக்கு ஒரு டிராக்ஷன்னு, சரியான கேள்வியை தான் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய EPS கேட்கிறாரு. இந்த விஷயத்துல அவர் கேட்கக்கூடிய கேள்விகள்லாம் வந்து சரியான கேள்விகளாக தான் இருக்கு அப்படின்ற அளவுக்கு மக்கள் மத்தியில ஒரு மனநிலையும் மாறி இருக்கிறது. ADMK கொஞ்சம் கொஞ்சமா கெயின் ஆகுது. இல்ல அது வெறும் அட்டென்ஷன் மட்டும் தானே, இல்ல கிடையாது. நீங்க பாப்பாங்கல்ல, நான் எதை சொன்னேன், இந்த மாதிரி ஒரு பெரிய சம்பவம் நடக்கும்போது மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய அதிருப்தி அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது இல்லையா? வெளியே வரும்போது யார் யாரெல்லாம் என்ன பேசுறாங்க அப்படின்றதெல்லாம் பாக்குறாங்க இல்லையா? இதுக்கு முன்னாடி அதிமுக எவ்வளவு பிரச்சனைகள்ல பேசி இருக்குது. நீங்க கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் நடக்கும்போது எதிர்கட்சி தலைவர் அங்க போனாரு, ஸ்பாட்டுக்கே போய் விசிட் பண்ணாரு, அந்த ஃபேமிலிஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாரு. என்ன இம்பாக்ட் இருந்துச்சு? அரசியல் ரீதியாக அவங்களும் ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சூழல்ல இருந்துச்சு. ஏன்னா அந்த கட்சி மீது ஒரு நம்பகத்தன்மையே இல்லை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் அதை கவனிக்கிறாங்க, மக்கள் அதை பார்க்குறாங்க, கன்சிஸ்டண்டா இந்த விஷயங்கள்லாம் அவங்க பேசுறாங்க, இந்த விஷயங்கள்லாம் அவங்க கையில எடுத்து அரசாங்கத்தை அட்லீஸ்ட் பார்த்து கேள்விகளை எழுப்புறாங்க அப்படின்ற அந்த ஒரு ஒரு விதமான ஒரு அட்டென்ஷன் வந்து அந்த கட்சிக்கு வந்திருக்கு அப்படின்னு பாக்குறேன். பொலிட்டிக்கலா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு இடத்துல இன்னைக்கு அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக வருகிறது அப்படின்னு நான் பாக்குறேன். ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, விஜயை பொறுத்த வரைக்கும் விஜயுடைய அமைதி அப்படின்றது, ஒரு அமைதியா இருக்காருல்ல, அவர் எதுவுமே பேசாம இருக்காருல்ல, ஒரு வகையில அவங்களுடைய மற்றவங்க எல்லாம் நினைக்கலாம், என்ன இவர் எல்லாரும் போட்டு அடிக்கிறாங்க, இவர் பாட்டுக்கு அமைதியா இருக்காரு, இதுவே நமக்கு ஒரு சிம்பத்தியா மாறிடுச்சு அப்படின்னு கூட நினைக்கலாம். அல்லது பேசவே வேணாம் இதை பத்தி, நம்ம அப்படியே இதை கடந்து போயிடலாம் அப்படின்ற ஒரு மனநிலையில் அவர் இருக்காரா அப்படின்ற ஒரு கொந்தளிப்பும் தொண்டர்கள் மத்தியில ஏற்பட்டிருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து தாவேக்கா அட்ரஸ் பண்ணல அப்படின்னா இதுல பெரிய நஷ்டமே வந்து தாவேக்காக்கு தான். ஏன்னா தாவேக்காவுடைய வேர்ஷன் என்ன, விஜயுடைய வேர்ஷன் என்ன இந்த சம்பவத்தை பத்தி அப்படின்றது வரவே இல்லையே. எந்த செகண்ட் லைன் லீடரும் அதை பத்தி பேசவே இல்லையே. எல்லாரும் பேசிட்டாங்க, பேசாத ஒரு ஆள் விஜய் மட்டும்தான். விஜய் வாய் திறந்து பேசினார்னா இந்த விஷயங்கள்ல கூடுதலான அந்த மக்களுடைய மனநிலை முடிவு பண்ணியிருக்கலாம். விஜய் தான் வந்து இதுல தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்பக்கூடிய மக்களுடைய மைண்ட்ல அப்படி ஒரு விஷயம் போயிருச்சு அப்படின்னு கூட வச்சுங்க. அந்த மக்களுடைய பார்வை மாறலாம். விஜய் என்ன பேசுறாரு, அவர் பக்கம் நியாயம் என்ன அப்படின்றத அவர் இன்னும் பேசவே இல்லையே. அப்போ முதல்ல அதை தானே அவர் செய்திருக்க வேண்டும். அதை செய்யாமல்
கடந்து செல்வது அப்படின்றது தாவேகாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஓகே, இல்ல இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணதை வச்சு இவ்வளவு நடந்ததுக்கு பிறகும் விஜய்க்கான ஆதரவு களத்துல இருக்கு அப்படின்னும் போது விஜய் இன்னும் போகாம இருக்கிறது அந்த ஆதரவை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நீங்க ஆதரவு குறைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து இந்த விஷயத்த வச்சு அவர் போறாரு வராரு, போக வேண்டிய தார்மீக கடமை அவருக்கு இருக்கு இல்லைங்க. நீங்க அதனால ஆதரவு வருது குறையில கூடுது அப்படின்றதெல்லாம் நீங்க ரெண்டாவது பட்சம். உங்களுக்குன்னு ஒரு தார்மீக கடமை ஒண்ணு இருக்கு. அப்படி நினைச்சிருந்தா இன்னும் போயிருப்பார்ல. எக்ஸாக்ட்லி, அப்படி அதுதான் பிரச்சனை. நீங்க அப்படி நினைச்சீங்களா நினைக்கலையா அப்படின்ற இடத்துல உங்களுக்கு அந்த கேள்வி வருது இல்லையா? இந்த கேள்விதான் பலருக்கு வந்திருக்கு. நீங்க அப்படி உங்களுக்கு வந்து இந்த விஷயம் ஒரு வலியும் வேதனையும் கொடுத்திருந்தா அந்த மக்களோட நீங்க போய் நின்று இருக்கணும் அப்படின்றதுதான் வந்து தார்மீக கடமை. அதிலிருந்து விஜய் தவறி இருக்கிறார் அப்படின்றதுதான் வந்து இங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை. நீங்க 2ஆம் கட்ட தலைவர்களா உங்களை போக வேணாம்னு சொல்லலாம், நான் போறேன் நீங்க அதற்கான ஏற்பாடுகளை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதான் விஜய் செய்ய வேண்டிய ஒரே விஷயம். அதை விஜய் செய்யவில்லை அப்படின்னா அது விஜயுடைய அரசியலுக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. தொண்டர்கள் சோர்வாகி இருக்கிறார்கள், அது அவங்கள வந்து நீங்க சரி பண்றதும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு விதமான ஒரு தலைவலியாக கூட மாறலாம். ஓகே, ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். விஜய் அவர்கள் கரூருக்கு போறாரா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பேசுவோம். நேரத்திற்கு ரொம்ப நன்றி.